ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையல். இன்றைக்கி நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீட்ஸ் எடுத்துக்கோங்க. இது துளசி விதை. இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் ஊற விட்டிங்கன்னா நல்லா உப்பி வரும். இப்போ நம்ம இதுக்கு ஜூஸ் அரைச்சிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப் வாட்டர்மெலனை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பழத்தை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 கப் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர், ஒயிட் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஒயிட் சுகர் வேண்டாம்னு வச்சிங்கன்னா நீங்கள் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா தேன் கூட ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் ஒரு ஹாஃப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதில் ஒரு 4-5 புதினா இலையை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மையாக அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ கிளாஸில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கு மொதல் டம்ளரில் கிளாஸில் தேவையான அளவு ஐஸ் க்யூப் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க சப்ஜா விதை ஊறிடுச்சு. இப்போ அதுக்கு முன்னாடி இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலனை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம ஜூஸ் அரைக்கிறதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்க சப்ஜா விதை நல்லா ஊறி வந்துருச்சு. இது வாரத்துக்கு ஒரு தடவை எடுத்துக்கோங்க. நல்லா குளிர்ச்சி. இந்த வெயிலுக்கு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். உடல் சூட்டை தணிக்கும். இப்போ இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்க ஜூஸ் இதில் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வடிகட்டெல்லாம் தேவையில்லை, அப்படியே கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த வெயில் காலத்தில் வாரத்துக்கு ஒரு முறை அப்படி இல்லைன்னா வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் கூட. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்படியே எங்கள் ஜெனோ ஜெமியா டேஸ்டி சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.